World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா பார்த்திங்கன்னா நிறையா பல்வேறு வகையான ஜாதகங்கள் ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜாதகங்கள் மாதம் மாதம் பார்க்குறதுலேருந்து ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தோடைய தொகுப்பாக ஒரு விஷயங்களை பார்த்திங்கன்னா நம்ம நேயர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறாரு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் கிரக சேர்க்கை. ஸோ இதை பற்றி விரிவாக நமக்கு நிறைய தகவலை சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. அதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த குரு சுக்கிரன் கிரக சேர்க்கை, ஸோ இது என்ன மாதிரி ஒரு பலன், இதை பற்றி கொஞ்சம் விரிவாக எங்கள் நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. பொதுவாக இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிற விஷயத்தை பலன்களாக எடுக்கும்போது ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று லக்னத்தை அடிப்படையாக வச்சு எடுக்காமல் வெறும் கிரகங்களை மட்டும் பேஸ் பண்ணி பார்க்குறத நாடி முறையில் பார்க்குறோம். கண்டிப்பாக. இதே பாவங்களோட தொடர்புபடுத்தி பார்த்தோம்னா பாரம்பரிய முறைப்படி பார்க்குற விஷயம். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வருதுன்னா காலபுருஷ தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் வரும். பொதுவாக இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையை தேவகுரு அசுரகுரு சேர்க்கையாக சொல்கிறாங்க. இந்த சேர்க்கையை பல இடங்களில் எல்லாருமே நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சேர்க்கை இருந்தால் எக்ஸ்ட்ரீமான நன்மை நடக்கும், எக்ஸ்ட்ரீமான தீமை நடக்கும். ஏன்னா தேவர்களுக்கான குருவும் அசுரர்களுக்கான குருவும் ஒன்றா சேர்ந்து இருக்கனால இவங்க போட்டி போட்டு நன்மையும் செய்வாங்க, அதே சமயத்தில் போட்டி போட்டு தீமையும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை சொல்கிறாங்க. பட் இது ஆக்சுவலாக என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கிரகங்கள் அடிப்படையில் பார்த்திங்கன்னா காலபுருஷத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதி குரு. அப்போ 2, 9 தொடர்பு இருந்தாலே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்லலாம். கோடீஸ்வர யோகம், மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம்னு சொல்லலாம். இவங்களுக்கு எப்போதுமே தொடர்ச்சியாக பணம் கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லலாம். இது ஒரு கிரக சேர்க்கை ரீதியாக காலபுருஷ தத்துவப்படி இருக்கக்கூடிய பலன். இதே பலன் ஒருத்தருக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே சமயத்தில் என்ன ஆகும்னா லக்ன ரீதியாக பார்க்கும்போது இந்த 2 கிரகங்களும் என்ன ஆதிபத்தியம் வாங்குதோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். இப்போ கன்னி லக்னக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சுக்கிரன் வரார். ஸோ 7, 9 தொடர்பு. அப்போ திருமணத்திற்கு அப்புறம் அதிர்ஷ்டம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கும். இதே சிம்ம லக்னம் எடுத்துக்கிட்டால் 10ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாக வருது. பல்வேறு போராட்டங்களுக்கு அப்புறம் தொழிலில் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சக லக்னம் எடுத்துக்கிட்டால் 5, 7 தொடர்பு வருது. அப்போ காதல் திருமணம் நடக்கிறது, எப்போதுமே காதல் சம்பந்தமான விஷயத்தில் போய் அவங்க ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி தன்மைகளை அவங்களுக்கு கொடுக்கும். 2, 7 தொடர்பு வரனால மனைவியால் வருமானம், மனைவியால் தொழில், மனைவி பேரில் தொழில் பண்ணுறது, வெளிநாட்டு வருமானம் வருது அப்படிங்கிற தன்மையை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு லக்ன ரீதியாக பார்க்கும்போது அந்த பலன்கள் வித்தியாசப்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சிறப்புங்க. நீங்கள் இப்போது ஒரு ஆதிபத்தியத்துக்கு சொல்கிறீங்க. இதே பார்த்திங்கன்னா குரு 2 ஆதிபத்தியமும் வாங்குறாரு. அங்கே 12ஆம் வீட்டுக்கு உண்டான ஆதிபத்தியமும் வாங்குறாரு. சுக்கிரன் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துடைய ஆதிபத்தியமும் வாங்குறாரு. ஸோ இதனுடைய தன்மைகள் எந்த மாதிரி இருக்குங்க? பொதுவாக இந்த 2 ஆதிபத்தியமே அதே மாதிரி ஒரு சேர்க்கையாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரு சுக்கிரன் சேர்க்கையை 2, 9 ஆதிபத்தியமாக பார்க்கும்போது 2ஆம் அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதி குரு. அப்போ 2, 9 தொடர்பு. அதே 2, 12 தொடர்பு. அப்போ இவங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் வருதோ அந்தளவுக்கு செலவும் வரும், செலவாளியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி 7, 9 தொடர்பு. திருமணத்திற்கு அப்புறம் தான் இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும், ஒரு தெய்வ நம்பிக்கை உள்ள தெய்வ அருள் பெற்ற ஒரு மனைவி இவங்களுக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 7, 12 தொடர்பு வருது. அப்போ வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்திலேருந்து இவங்களுக்கு தூர தேசத்துலேருந்து, தூரமான இடத்துலேருந்து மனைவி அமைவார்கள் அப்படின்னு சொல்லலாம். மனைவியால் நிறைய விரயமும் ஏற்படும்னு சொல்லலாம். ஸோ இப்படி 2 விதமான பலன்களையும் 2 ஆதிபத்தியத்துக்கும் நம்ம தொடர்பு படுத்தி எடுக்கணும். ரொம்ப சிறப்புங்க. இப்போ இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த காலபுருஷ தத்துவப்படி சொல்கிறீங்க. இப்போ அவங்களுடைய சுய ஜாதக பிரகாரம் பார்த்திங்கன்னா அந்த என்ன பாவ ஆதிபத்தியமோ ஸோ அந்த மாதிரி வேலை செய்யுங்களா ஐயா? நிச்சயமாக ஒவ்வொரு லக்னத்துக்கும் குரு சுக்கிரன் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன் எடுக்கணும். ஸோ காலபுருஷ தத்துவப்படி இருக்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு இம்பேக்டை வாழ்க்கையில் ஏற்படுத்தினாலும் அவங்க சுய ஜாதகத்தில் அவங்களுடைய ஜனனகால லக்னத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கிறது 100% துல்லியமாக வேலை செய்யும். ஸோ இதையும் நம்ம கம்பேர் பண்ணி எடுத்துக்கணும். பொதுவாக இந்த கிரக சேர்க்கையில் நம்ம எப்படி பார்க்கணுன்னா, கிரகம் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த 2 கிரகங்களும் ஒரே ராசி கட்டத்தில் இருந்தாலும் எந்த கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுகிறதுன்னு பார்க்கணும். இப்போ குரு சுக்கிரன் சேர்க்கையில் சுக்கிரன் போய் குருவை தொடுதா, குரு போய் சுக்கிரனை தொடுதான்னு பார்க்கணும். அப்படி தொடரதை பொறுத்து சில மாற்றங்கள் அங்கே கிடைக்கும். இப்போ நாடி முறையில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சேர்க்கை கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்நுண்ணியத்தை கொடுக்கக்கூடிய சேர்க்கைன்னு சொல்லுவாங்க.
ஏன்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் குருனா ஜாதகர், சுக்கிரனா மனைவி. சுக்கிரன் போய் குருவை தொட்டால் மனைவி எப்போதுமே கணவனை ரொம்ப அன்பாக பாசமாக அஃபெக்ஷனாக பார்த்துக்கிறவங்களா இருப்பாங்க. இதே குரு போய் சுக்கிரனை தொட்டால் கணவன் வந்து மனைவியை அன்பாக பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த கான்செப்டை எடுத்துக்கலாம். சார் இப்போ இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை வந்து நம்ம ஏதாவது கிரக சேர்க்கையை மட்டும் எடுத்துக்கலாங்களா, இல்லை ஏதாவது சாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குரு வந்து சுக்கிரனுடைய சாரங்கள்ல இருந்தாவோ, இல்லை சுக்கிரன் வந்து குருவுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், அந்த மாதிரி அதனுடைய நட்சத்திரங்களில் இருந்தால் வந்து இது ஒரு சேர்க்கையாக எடுத்துக்கலாங்களா ஐயா? இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையால் வரக்கூடிய நன்மைகளும் சரி தீமைகளும் சரி முதல் தரமாக யாருக்கு நடக்கும்னா குரு சுக்கிரன் ஒரே கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் குரு சுக்கிரன் ஒருத்தர் பார்த்துக்கிறவங்க, குரு சுக்கிரன் பரிவர்த்தனையானவங்க, குரு சுக்கிரன் சார பரிவர்த்தனையாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி சுக்கிரன் சாரத்தில் குரு, குரு சாரத்தில் சுக்கிரன், அதுக்கப்புறம் குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கிறவங்களாம் வந்து ரெண்டாம் தரமாக வேலை செய்யும்னு சொல்லலாம். சிறப்புங்க. அது இப்போ இன்னொரு சந்தேகம் எங்களுக்கு என்ன வருதுன்னா, ஒரு சில பேர் ஜாதகத்தினுடைய ஆதிபத்தியம் எப்படி இருந்தாலுமே குரு ஒருத்தருக்கு வந்து ஒரு சிறப்பான வலிமையில் இருக்கும், சுக்கிரன் பார்த்திங்கன்னா வலிமை இழந்தோ ஒரு நீசமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொடர்பில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரகம் நல்லா இருக்குது, ஒரு கிரகம் வந்து ஒரு நல்ல வலிமையில் இல்லைங்கும்போது எந்த மாதிரி பலன்கள் வந்து கிடைக்குங்கய்யா? பொதுவாக இந்த 2 கிரகத்தில் நம்ம ஆதிபத்திய ரீதியான பலன்களை நம்ம எடுக்கிறோம். அப்போ ஒருத்தர் வலிமையாக இருக்காருன்னா எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அதை சார்ந்த காரகத்துவங்களும் அதை சார்ந்த ஆதிபத்திய பாவ காரகத்துவங்களுமே அந்த ஜாதகருக்கு தடையில்லாமல் கிடைச்சிரும். எது வீக்காக இருக்கோ அதை சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறது கொஞ்சம் தடுமாற்றத்துடனும் கொஞ்சம் பிரச்சனையோடு தான் கிடைக்கும். ஸோ இது 2 விதமாக தனியாக பார்க்கணும், அந்த கிரகம் எவ்வளோ வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ குரு சுக்கிரன் ஒருத்தங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்குன்னா 7ஆம் அதிபதியாக இருந்து 2ஆம் இடத்துல சுக்கிரன் வராருங்கும் போது புஷ்கரம் வாங்கியிருக்கும் போது மனைவியால் வருமானம் வந்து தடையில்லாமல் கிடைச்சிரும். அதே 2ஆம் அதிபதி வந்து குருவாக வந்து 2லேயே ஆட்சி பெற்று உட்காந்தாலும் அது ஒருவேளை பகை நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தால் அப்போ வருமானம் சார்ந்த பிரச்சனை தடையாக தான் ஆக செய்யும். அப்போ ஜாதகருக்கு வருமானம் வராது, ஆனால் மனைவி மூலிமா வருமானம் வரும். ஸோ இப்படி 2யுமே தனித்தனியாக பார்த்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய திசை புத்தியில் கொஞ்சம் இம்பேக்ட் கொஞ்சம் நல்லா இருக்குங்களா, இல்லை ஏதாவது கோச்சாரங்களில் வரும்போது ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணும்போது கொஞ்சம் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியுங்களா ஐயா? பொதுவாக இந்த கிரக சேர்க்கை கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலே அந்த 2 கிரகத்தில் எந்த கிரகம் தசாபுத்திக்கு வந்தாலும் அதோட பலனை நடக்கும். இப்போ குரு சுக்கிரன் சேர்க்கைனா சுக்கிர திசை ஆறு குரு திசை நடந்தாலும் சரி, சுக்கிர திசை குரு புத்தி, குரு திசை சுக்கிர புத்தி நடந்தாலும் அந்த சேர்க்கைக்கான பலனை கொடுத்துரும். குறிப்பாக அது எப்படி கொடுக்கும்னா அந்த சேர்க்கை எந்த பாவத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ குரு சுக்கிரன் சேர்க்கை 10ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கும்போது 10ஆம் பாவம் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அல்லது இயற்கையாகவே 10ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த குரு சுக்கிரன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது குரு சுக்கிரன் வந்து இப்போ 5ஆம் இடத்துல இருந்தால் முதல் குழந்தை பிறந்தவுடனே அந்த கிரக சேர்க்கை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுவே குரு சுக்கிரன் வந்து ஒருத்தங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்தால் வீடு கட்டின உடனே அந்த கிரக சேர்க்கையோட பலன் நடைபெற ஆரம்பிச்சிடும். இப்படி நம்ம எடுத்துக்கலாம். கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜனன ஜாதகத்தில் என்ன கிரக சேர்க்கைகள் இருக்கோ அதே கிரக சேர்க்கை கோச்சாரத்தில் வரும்போது அதனுடைய பலன்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நடக்கும். ஸோ இப்போ குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு கோச்சாரத்துலேயும் குருவும் சுக்கிரனும் எப்போல்லாம் சேர்றாங்களோ அப்போ அந்த பாவ ரீதியான பலன்களை வந்து கொடுக்கும்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்புங்க. இப்போது இது வந்து வலிமையாக இருக்குது, வலிமை குறைந்து இருக்குது அப்படின்னு இருந்தாலுமே ஸோ இதையெல்லாம் தற்காத்துக்கிறதுக்கு மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் இந்த குரு சுக்கிர சேர்க்கைக்கு வந்து ஒரு வாழ்வியலாவோ ஒரு தாந்திரிகமோ ஏதாவது 1-2 பரிகாரங்கள் சொன்னீங்கன்னா நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கய்யா. பொதுவாக இந்த குரு சுக்கிரன் சேர்க்கைக்கு வாழ்வியலாக என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து இந்த குரு சுக்கிரன் அப்படிங்கிறவங்க வந்து இனிப்பை குறிக்கக்கூடிய கிரகம். நெய்யினால் செய்யப்பட்ட இனிப்பு, அதுக்கப்புறம் மில்க்னால் செய்யப்பட்ட ஸ்வீட், கீ ஸ்வீட் அந்த மில்க் ஸ்வீட், இது 2யுமே சேர்ந்து வாங்கி அதை யாருக்காவது தானம் பண்ணணும். அது எப்போ பண்ணணும்னா வியாழக்கிழமை சுக்கிர ஓரை அல்லது வெள்ளிக்கிழமை குரு ஓரை, இதில் தானம் பண்ணிகிட்டே வர வர அவர்களுக்கு இந்த குரு சுக்கிரனால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை வந்து தேவர்களுக்கான குரு அசுரர்களுக்கான குருன்னு சொல்கிறனால தேவர்களுக்கான விலங்குன்னு சொல்லக்கூடிய தேவாங்கு, அந்த தேவாங்க பார்க்கும்போது இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறையும். அப்போ யாருக்கெல்லாம் இந்த அமைப்பு இருக்கோ அவங்க தேவாங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த குரு சுக்கிரன் எந்த பாவத்தில் அமர்ந்துள்ளதோ அல்லது எந்த பாவத்தை பார்க்கிறதோ அங்கே அதோட தாக்கத்தை கொடுக்கும். பொதுவாகவே இந்த குரு சுக்கிரன் வந்து இருக்கிற விஷயத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற தன்மையில் குரு சுக்கிரன் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 2 பேருமே எக்ஸ்ட்ரீம் நாலேஜபிள் பர்சன். அப்போ அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க. அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, இப்போ குரு சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்தால் வீடு கட்டுறாங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒழுங்காக அவங்க போக முடியாது. நிலம் வாங்குறாங்கன்னா நிலத்தை ஒழுங்காக ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கணும், அவங்க அந்த வீடை வாங்கி அந்த வீட்டில் ஒரு சின்ன ஆல்டர் பண்ணணும். ஒரு வீடு வாங்குறாங்க, வீடு கட்டுற பில்டர் வந்து ஒரு டோர் போட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த டோரை கழட்டிட்டு புதுசாக ஒரு டோரை மாற்றிடணும்.
அவங்க ஒரு பைப் கனெக்ஷன் போட்டு கொடுக்குறாங்க, அந்த பைப்பை கழட்டிட்டு வேற ஒரு பைப்பை போட்டுறணும். அப்போ ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நீங்கள் ஷோரூம்லேருந்து ஒரு கார் எடுக்கிறீங்கன்னா அந்த காரோட சீட்டு கண்ணாடி எல்லாம் ஷோரூம்லேருந்தே வரது தான். கண்ணாடியை கழட்டிட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். சீட்டை கழட்டிட்டு வேறு மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும். ஒரு சேஞ்சஸ் பண்ணால் தான் குரு சுக்கிரன் வந்து உங்களுக்கு சாதகமான நன்மைகளை செய்வாங்க. இதுதான் குரு சுக்கிரனுக்கான ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரங்கள். ஓகேங்க. இப்போ இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு வலிமையாக இருக்கிறாரா, சுக்கிரன் வலிமையாக இருக்கிறாரா, இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் எங்களுடைய ஜாதகத்திலேயே ஃபீட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி உங்கள் ஆப் இல்லாட்டி ஏதாவது புக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் வசதியான இருக்குங்க. ஆக்சுவலி குரு சுக்கிரன் வந்து உங்கள் ஜாதத்தில் வலிமையாக இருக்கா, அது வலிமையான கிரகமானு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய சஸ்டிக் அஸ்ட்ரோ ஆப் அப்படிங்கிற இதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதில் போட்டாலே ஒவ்வொரு கிரகங்களும் எவ்வளோ வலிமை வாங்கியிருக்கு, வலிமை குறைவாக இருக்கா, கெட்டு போயிருக்காங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதை வந்து நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலே ஆப்போட லிங்க் கொடுப்போம். அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதன் மூலிமா கிரக வலிமையை வந்து அழகாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஒரு சிறப்பான விளக்கங்க. ஒரு புதுமையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரக சேர்க்கையை வந்து எப்படி பயன்படுத்தலாம், பாவ ரீதியாக எப்படி பயன்படுத்தலாம், ஸோ அதனுடைய என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு, எந்த பார்வையில் எந்த பாவத்தை பார்க்குது, ஸோ அது ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ இதனுடைய வலிமையை உங்கள் ஆப்பில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பான தகவல் எங்கள் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கொடுத்ததுக்காக பிரபஞ்சத்திற்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த நன்றிங்கய்யா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.